தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ்எம் மாடியூலுக்கு எப்படி கோடிங் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூலுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்த உடனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே, இது வந்து வேணும்னா வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் மட்டும் இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூலுக்கு வந்து சென்சாருக்கு வந்து கோடிங் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா வித் Arduino போர்டோட இன்டர்ஃபேஸாக இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஸ்டோரில் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வாங்குறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வித் Arduino கண்ட்ரோலோட வித் இன்டர்ஃபேஸ் பண்ணி இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் வாங்கிங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் வாங்கினா தான் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டோர் பண்ணும்போது 0, 1, 2, 3 இது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூலுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் சும்மா சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லாமல் நான் என்ன பண்ணுவீங்க, இப்போ எந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ அதுக்காக தான் சொல்கிறேன். இது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் ஏதோ ஒரு டைப் இது மாதிரி கையை ஃபிங்கர் பிரிண்ட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபிங்கர் பிரிண்ட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா வித் Arduino போர்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோடிங் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி அவுட்புட் வரும். ஓகே, இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்சிடிக்கான லைப்ரரி எந்த கோடிங் எடுத்தாலும் என்ன பண்ணுங்க எல்சிடிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிங்க அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 0 or 1 தான் அவுட்புட் வரப்போகுது. அப்போ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சீரியல் கம்யூனிகேஷனில் கோடிங் ரைட் பண்ணிருக்கேன். அப்போ சீரியல் கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு அப்போ என்ன பண்ணலாம், ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக கோடிங் ரைட் பண்ணலாம். அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ங்கிற ஃபங்க்ஷனில் A_1 = 1 if serial available greater than 0 while of serial available greater than 0 and A_1 = 1 ஏங்கிற வேரியபிளும் 1 இருந்து சீரியல்லேருந்து வர டேட்டா 0 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளவா உள்ளே வந்துட்டு கேர் BB = serial.read சீரியலில் இருக்கிறத ரீட் பண்ணிட்டு எனக்கு 15th காலமில் ஃபஸ்ட் ரோவில் பிரிண்ட் பண்ணேன். என்ன டேட்டா வருது அப்படிங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து C_1 = 1 அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுறேன், பிபிங்கிற வேரியபிளும் எனக்கு சீரியலில் வர வேல்யூ அந்த வேரியபிள் வந்து 1 ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன், வர வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா LC.clear ஃபிங்கர் பிரிண்ட் 1 ஓகே எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறத ஃபிங்கர் பிரிண்ட் 1 ஓகே அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, அந்த LC.clear எதுக்காக ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறத வந்து என்ன ஆகணும், ஷோ ஆகணும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா LC.clear வந்து நான் ரிமூவ் பண்ணேன். ஓகே, வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது, வந்து நான் ரிமூவ் பண்ணல. LC.clear ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம ப்ரீவியஸாக வந்து இங்கே வாயில் லூப் என்ன பண்ணிருக்கோம், இன்செர்ட் யுவர் ஃபிங்கர்னு போட்டுருக்கோம். அந்த இன்செர்ட் யுவர் ஃபிங்கர் அப்படிங்கிறது என்ன ஆகாது, ரிமூவ் ஆகாது. அப்போ அதுக்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த LC.clear வந்து நான் ரிமூவ் பண்ணல, மறுபடியும் இன்செர்ட் பண்ணிட்டேன். அடுத்து அந்த பிபிங்கிற வேரியபிள் வந்து 0 பண்ணிட்டேன். ஏன்னா அடுத்த அந்த வேரியபிள் இருக்க வேல்யூ வந்து 0 ஆகிடணும்ல, அதனால் 0 பண்ணிட்டேன். டிலேட் 200 அப்போ 200 மில்லிசெகண்ட்ஸ் வந்து அவனை வெயிட் பண்ணும். C_1 அப்போ நம்ம வந்து செக் பண்ணப்போ என்ன பண்ணோம், C_1 அப்படிங்கிறப்போ அந்த வேரியபிள் வந்து 0 ஆயிரும். ஓகே, நம்மளுடைய கோடிங் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸில் போயிடுறேன். நீங்கள் ஏன்னா கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸில் வந்து ஸ்க்ரோலிங் பண்ணிங்க அப்படின்னா அந்த இஷ்யூ வரும். அதனால் மவுஸில் வந்து நீங்கள் இது பண்ண வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங்கில் போய்ட்டு இதோட பாண்ட் சைஸ் வந்து 18 வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்தாரேன். இப்போ வந்து கோடிங் லைன் வந்து பேசுகிறேன். இப்போ பிபி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 1 இருக்கா அப்படின்னு செக் பண்ணேன். 1 நம்ம C_1 அப்போ 2 வேரியபிளும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா என்னென்ன ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து 1 டேட்டா வந்திருக்கு. அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் 1 ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். அடுத்து அந்த 2 வேரியபிள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கோடிங்கில் வந்து 0 பண்ணிட்டேன். அடுத்து டிலேக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் LC.clear கொடுத்தாங்கன்னா என்ன ஆகிடும், ஃபிங்கர் பிரிண்ட் 1 ஓகே போய்ட்டு இன்செர்ட் யுவர் ஃபிங்கர் அப்படின்னா என்ன இருக்கணும், லூப் கண்டிஷனில் நான் என்ன ரைட் பண்ணியிருக்கணும் அதான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு கொடுத்துருப்பேன். 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் 2 ஓகே. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃபிங்கர் இருக்கிறப்போ 1 ஃபஸ்ட்டு ஐடியில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ 1 டேட்டா வரும். செகண்ட் ஐடியில் ஸ்டோர் பண்ணுறப்போ 2ன்னு வரும். அது தேர்ட் ஐடியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது 3ன்னு வரும். ஓகே, அப்போ அதுக்காக 3 ஐடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் BB C_1 இப்போ எல்லாத்துலேயுமே அதை தான் கொடுத்துருக்கேன். ஆனால் என்ன பண்ணுங்க கம்பேர் பண்ணுறப்போ 1, 2, 3 இது மட்டும் தான் கொடுக்கும். அடுத்து 0ன்னு வந்துச்சு அப்போ என்ன பண்ண சொல்லுங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் நாட் ஓகே அப்படின்னு போட்டுருக்கேன். வேறெல்லாம் எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா serial.end serial.begin serial.end அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து சீரியல் டேட்டா கண்டினியூஸாக என்ன ஆகும் 0 or 1 வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறப்போ 0ன்னு வந்துச்சுன்னா தப்பு தானே. அப்போ அதனால் என்ன பண்ணும், சீரியல் வயரில் ஏதாவது டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கேன்சல் பண்ணி விட்டுரு, ரிமூவ் பண்ணி விட்டுரு அப்படிங்கிறத serial.end. அடுத்து சீரியலை வந்து பிகின் பண்ணியிருக்கேன். ஓகே, சீரியல் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன், இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே பண்ணலாம். இதான் அந்த கோடிங்கில் வந்து நான் எகெயின் ரிப்பீட்டடாக பண்ணது எல்லாமே சீரியல் கம்யூனிகேஷன் புரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக இதுக்கு எல்லாத்தையுமே கோடிங் ரைட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணியிருக்கேன். எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு கோடிங் வந்து கம்பைல் ஆகுது. இது கோடிங் வந்து டன் கம்பெனி, இதில் எந்த ஒரு எரரும் இல்லை. உங்கள் லேபில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே இருக்க டெலிகிராம் லிங்க்கு வந்து எனக்கு டெலிகிராம் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறேன் கோடிங்க்கு வந்து ஐசிக்கு வந்து கோடிங் அப்ரூவ் பண்ணுறேன். இப்போது Arduino இன்டர்ஃபேஸ் இப்போ ஓகே கொடுத்துட்டு எகைன் ப்ளே பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் பிரிண்ட் பண்ணிட்டு விர்ச்சுவல் டெர்மினல் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு வருதா. இப்போ நான் எடுத்த உடனே என்ன பண்ணுறேன் 1 2 3 4 இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் 3 வேரியபிள்ஸ் மட்டும் நம்ம வச்சுருக்கோம். அப்போது 1 2 3 அதுக்கப்புறம் 0. இப்போ என்ன பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி எக்கோ டைப் கேரக்டர்ஸ் வந்து செலக்ட் ஆகான்னு செக் பண்ணேன். எக்கோ டைப் கேரக்டர்ஸ் வந்து ஆல்ரெடி செலக்ட் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து 3ன்னு ப்ரெஸ் பண்ணுறேன். 3ன்னு ப்ரெஸ் பண்ண உடனே 3ன்னு ஃபிங்கர் பிரிண்ட் 3 ஓகேன்னு வந்துச்சா. இப்போ எகைன் வேணுமா நான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி 3ன்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது ஃபிங்கர் பிரிண்ட் 3 ஓகே. அடுத்து 2ன்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபிங்கர் பிரிண்ட் 2 ஓகேன்னு வரும் பாருங்கள். இன்சர்ட் யுவர் ஃபிங்கர் 2 ஓகே. ஓகே சம் ரெஸ்பான்ஸ் ஏன்னா நம்ம மைக்ரோகண்ட்ரோலர் கோடிங் எடிட் பண்ணுறப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ரன் ஆகும். நீங்கள் வந்து இப்போ 2ன்னு ப்ரெஸ் பண்ணி எனக்கு டேட்டா வரல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் யுவர் ஃபிங்கர் இப்போ நான் 1ன்னு ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபிங்கர் 1 ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் 2ன்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபிங்கர் பிரிண்ட் 2 ஓகே. ஓகே நீங்கள் எந்த டைமில் எந்த வேரியபிள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் எனக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். இப்போ அதுவும் நான் 0ன்னு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் நாட் ஓகேன்னு வரும். ஓகே நீங்கள் வந்து இப்போ நான் 3ன்னு ப்ரெஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 2ன்னு ப்ரெஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 ப்ரெஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் 0 ப்ரெஸ் பண்ணேன். இப்படி தான் ப்ரெஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ எகைன் என்ன பண்ணுறேன் நான் 2 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஃபிங்கர் பிரிண்ட் 2 ஓகேன்னு வந்துச்சு. எகைன் நான் என்ன பண்ணுறேன் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் 1 ஓகே அப்படின்னு வருவாங்க வந்துச்சு. அடுத்து 0 ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் நாட் ஓகேன்னு வரும். ஓகே ஃபிங்கர் பிரிண்ட் நாட் ஓகே அதான் ஃபிங்கர் பிரிண்ட் நாட் ஓகே அப்படிங்கிறது ஃபிங்கர் பிரிண்ட் நாட்டுன்னு மட்டும் தான் ஷோ ஆகுது. ஓகே அந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஹார்ட்வேர் வாங்கி அதை அவுட்புட் வரல அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கீழே இருக்க டெலிகிராம் லிங்க்கு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ.